லாட்டரி என்ற கொடிய அரக்கனை கொன்றளித்த அம்மாயிசம். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலும் ஒரு விஷம் பரவி கொண்டிருந்தது. லாட்டரி என்ற பெயரில் மக்கள் வாழ்க்கையே அனலாய் எரிந்து கொண்டிருந்தது. வீட்டின் தேவையை மறந்து தன்னுடைய தின சம்பளத்தை லாட்டரி சீட்டுக்கு காவு கொடுத்த ஏழை மக்கள். கனவுகள் காண வந்த அவர்கள் கடனிலும் மனவேதனையிலும் வீழ்ந்து கிடந்தார்கள். ஒரு வீட்டில் வேலை செய்யும் தந்தை தினமும் சம்பளத்தின் பெரும் பகுதியை லாட்டரி என்ற கொடூர அரக்கனுக்கு விட்டுவிட்டு போனார். அதனால் பசியால் தவித்த தன்னுடைய குழந்தைகள், கண்ணீர் மல்க வேதனையில் தவித்த தாய்மார்கள், இது ஆயிரக்கணக்கான குடும்பங்களை அழித்த ஒரு சவக்குழி. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரே ஒரு பெண், ஒரே ஒரு தலைவர் வரமாய் தாயாய் வந்தார். அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். லாட்டரி லாபியை தடுக்க முடியாது என்று பலர் சொன்னார்கள். ஆனால் எதற்கும் பயப்படாமல் சிங்கப்பெண் அம்மா லாட்டரி தடை செய்யப்படும் என்ற துணிச்சலான முடிவை எடுத்தார். அவர் நீதிமன்றத்தில் நிரூபித்தார், இந்த லாட்டரி ஒரு சாதாரண சீட்டு அல்ல, இது பல குடும்பங்களை உடைத்த நஞ்சு, மக்களை அடிமையாக்கிய கொடூரம் என்று, பல உயிர்களை பறித்த அரக்கன் என்று. அந்த தருணத்தில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் பிறந்தது. 2003ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் லாட்டரியை முழுமையாக தடை செய்தார். அம்மாவின் முடிவால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மீண்டும் வாழத் தொடங்கின. அம்மாயிசம் என்பது மக்களின் வாழ்க்கையை காப்பாற்றும் மந்திரச் சொல் என்றும் நிரூபித்தார். அம்மாயிசம் மனிதநேயத்தின் அரசியல். 2003ஆம் ஆண்டு எடுத்த அம்மாவின் உறுதியான முடிவு இன்று வரை தமிழ்நாட்டை காக்கிறது. இதுவே அம்மாயிசம். மக்கள்தான் முதன்மை என்ற சுவாசம்.